What nonsense is happening here, I say? டனக்கு டனக்கு அமுக்கு, டனக்கு டனக்கு குமுக்கு, 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 குமுக்கு. வணக்கம். மாமன் ஆனால் ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது சூரி ஹீரோவாக நடிச்சு ஐஸ்வர்யா லட்சுமி ஹீரோயின். ஐஸ்வர்யா லட்சுமி யாரா? நேத்து ஒன்றுண்ணா ஐயோ அதுக்கப்புறம் மறந்து போச்சு. ஐஸ்வர்யா லட்சுமி தெரியாது. அந்த நீ கூட ஒரு மலையாளம் மூவி பார்க்கணும் அப்படின்னு சொன்னி அம்மா வந்து பேயா இருப்பாங்க, அவங்க பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தெரிஞ்சிட்டா? இதில் நடிச்சவங்க தானே? எது? அது ஐயோ அந்த இதுலேயும் அவங்க ஷார்ட்டாக ஹேர் வச்சு நடிச்சிருப்பாங்க. கட்டா குஸ்தி. கட்டா குஸ்தி. அண்ட் பிரசாந்த் பாண்டியராஜ். யார் டேரக்டரு? அதே பார்க்கவே இல்லை. யாரா இருப்பா? பாண்டியராஜ். பிரசாந்த் பாண்டியராஜ்னா பாண்டியராஜ் தானா? தெரியலையே. மேபி பாண்டியராஜ் சாரோட பசங்க யாராவது இருப்பாங்களா? அதுக்குள்ளே பெரியவங்களா ஆயிட்டாங்களா? அவங்களாம் அப்போவே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாண்டியராஜ் இல்லைப்பா, ஆக்டர் தானே சொல்கிறேன். நான் இவங்கன்னு நினச்சேன். அவங்க பாண்டியராஜ்னு இன்னொருத்தர் இருப்பார்லப்பா, இந்த படம்லாம் எடுத்தாரேப்பா. யார்? ப்ரூஸ். இவரா? திருச்சிக்காரர் இருப்பா. ப்ரூஸ்லின்னு ஒரு படம் வந்துச்சுல, பார்த்துருக்கேன். அந்த படம் சரியாக ஓடல. திருச்சிக்காரர் இவர். பார்ப்போம் எப்படி எடுத்திருக்காருன்னு. அது வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன் படம். எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஒன் டைம் வாட்ச். அக்கா அக்கா எந்திரி எந்திரி. என்ன? எழுந்திரி. உன் பையனுக்கு காது முளைச்சிருக்கு. நாம பேசுறது அவனுக்கு கேட்கும். அப்படி நான் தான் பேசுவேன். பேசு. யார் தெரிஞ்சவங்க? நபர் பதில் வைஃபர் என்ன பெத்தாரே. எமோஷனல் படமா? இந்த உலகத்தில் நீ பார்க்க போகிற முகம் உன் மாமே முகமாக தான்டா இருக்கும். உன்னை நான் தான் குளிப்பாட்டி விடுவேன், நான் தான் பவுடர் போட்டு விடுவேன், தீ எறும்பு அண்டாமல் பார்த்துக்குவேன். உனக்கு பாசங்காட்ட அப்பா அம்மா, செல்லம் கொடுக்க தாத்தா பாட்டி, உன்னை அன்பா அறிவா வளர்க்க அழகான அத்தை, மலை போல மாமே, இன்னும் நிறைய சொந்தங்க இருக்குடா. இந்த பெத்தாரே, நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாமே உனக்கு நிறைய செய்ய போறேன்டா. உன்னை டெய்லி கதை சொல்லி தூங்க வைப்பேன். உன்னை நான் தான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவேன். நாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு ரீல்ஸ் போடலாம், ஊர் சுற்றலாம். வாழ்க்கையை கொண்டாட்டமாக இருக்க போகுதுடா. பெரியவங்களுக்குள்ள என்ன சண்டை வந்தாலும், குடும்பமே ரெண்டா பிரிஞ்சாலும், யாரும் யாரை விட்டு போனாலும், நான் உன்னை மட்டும் விட்டு போயிடவே மாட்டேன்டா. விஜய் சேதுபதி மாதிரி இருக்காது பையன். என்னப்பா ட்ரைலர் பார்த்ததுக்கே கண்ணு கலங்குதா? நல்லா இருக்கு. சீரியஸா ஒரு மாதிரி ஆட் டச்சிங்கா இருக்கு. நான் இவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு படத்தை எதிர்பார்க்கவே இல்லையே. அதான் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி.
எனக்கு தெரிஞ்சு. மாமா மச்சான் ஸ்டோரி இருக்கு. அது என்னன்னா ஒரே ஏஜ் பசங்க அப்படி இருக்க மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க இதை மட்டும் பாண்டிங் மட்டும் சேர்த்து சொல்ற மாதிரி அதுல வர அந்த பாண்டிங்க்குள்ள என்னென்ன பிரச்சனை வருதுன்ற மாதிரி இருக்கு. பட் நல்லா இருக்கு. பட் எதுக்காக அது எல்லாத்துக்குமே ரிலேட்டட் ஆகும். எப்படி எல்லாத்துக்கும் ஒரு மாமா இருப்பாங்க எல்லாருமே அந்த இதை இன்னும் அக்கா பையன் இல்லை தங்கச்சி பையன் அந்த ஒரு இது இருக்கும். நல்லா இருக்கு. கேஸ்ட் எல்லாமே பெரிய பெரிய கேஸ்ட். ஸ்டோரி இவரோடது சூரி இங்க பாருங்க. ஸ்டோரி வந்து இவரோடது தான். ஆச்சரியமா நல்லா இருக்கு. ஆனால் எதுக்கு ஃப்ரம் த டீம் ஆஃப் விலங்குன்னு போட்டாங்க? ஒரு ப்ரொடக்ஷனுக்காக போட்டாங்களா? ப்ரொடக்ஷனுக்குன்னு தெரியல, சப்போர்ட்டாக இருக்கலாம். ப்ரொடியூசர் கிரியேட்டிவ் தெரில எனக்கு. பட் பார்க்கணும், அது என்னன்னு செக் பண்ணணும். ஏன்னா இவர் எடுத்தாரா என்னன்னு தெரியல. டேரக்ட் இவர் இது கிடையாது, விலங்கு வேறு யாரோலாம் எடுத்தாங்க. செக் பண்ணுவோம். காஸ்டிங்க்கா? விலங்கு பார்த்துருக்கலாம். விலங்கு தெரியுமா? ஓகே, நைஸ், நல்லா இருந்துச்சு. ஆமாம், எனக்கு கொஞ்சம் நல்லா, எனக்கு ட்ரைலரே ஒரு மாதிரி கொஞ்சம் ஆனால் ஓவர் எமோஷனாக இருக்குது. எல்லாரும் இத்தனை பேரும் ஒரே நேரத்தை படம் இன்னைக்கு மே 1 பார்த்தோன்னா விடுங்க. எங்கள் படம் வந்து என்னங்க பார்க்கறதுக்கு ரெடியாக சேம் டேல ரிலீஸ் ஆகுறப்போ ஒரு கிளாஷாக இருக்குல்ல. எப்படி சொல்கிறது, எந்த படத்துக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு இது. போங்க, லீவ் போட்டு காலையில் ஒரு படம், மதியம் ஒரு படம், ஈவினிங் ஒரு படம் போங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுவேன்? அதுக்கு ஒன் வீக் தள்ளி நல்ல நல்ல பெரிய படம்லாம் ரிலீஸ் ஆகலாமா? அதுக்காக ஆக்சுவலி 1ஆம் தேதி அந்த கண்டினியூஸ் லீவ் வருது. நாளைக்கு லீவ் போட்டால் கண்டினியூஸாக லீவ். 1ஆம் தேதி இன்னைக்கு தான். அதான் நான் 2ஆம் தேதி லீவ் போட்டால் கண்டினியூஸாக 4 நாள் லீவ் கிடச்சிரும். ஆக்சுவலி இன்னைக்கு லீவாக இருந்திருக்கும், நாளைக்கு ஒரு நாள் லீவ் போட்டால் கண்டினியூஸ் 4 days லீவு. அதுக்காக மேபி அதை டார்கெட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே, பார்ப்போம் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.